வணக்கம். இந்தியாவுடைய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒண்ணான ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது சேல்ல ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. வாங்க இந்த முழு விஷயமும் என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஆணிவேரே ஒரு கேள்விதாங்க. அதாவது நிரந்தர வேலைக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட கால ஒப்பந்த அடிப்படையில ஆட்களை எடுக்கிறதுங்கிறது முன்னேற்றமா இல்ல பின்னடைவா? இதுதான் ரெண்டு தரப்புக்கும் இடையிலான முக்கிய வாத புள்ளி. சரி, இந்த சர்ச்சையெல்லாம் எங்கிருந்து எப்போ ஆரம்பிச்சது வாங்க பார்க்கலாம். அக்டோபர் 24, 2025 அன்னைக்கு தான் நாட்டோட முக்கிய தொழிற்சங்கமான CITU அரசுக்கு சொந்தமான சேல் நிறுவனம் கொண்டு வந்த ஒரு புதிய ஆட்சேபு கொள்கையை எதிர்த்து அதிகாரப்பூர்வமா களத்துல இறங்குனாங்க. CITUவோட பொதுச் செயலாளர் தபன் சென் சேலோட பணியாளர் இயக்குனர் கே சிங்கிற்கு ஒரு கடிதம் அனுப்புறார். அதுல இந்த புது வழிகாட்டல உடனே வாபஸ் வாங்கணும்னு சொல்றார். இங்கிருந்து தான் இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையிலான நேரடி மோதல் ஆரம்பிக்குது. சரி, அப்படி என்னதான் அந்த புது கொள்கையில இருக்கு? எதுக்காக இவ்ளோ பெரிய சர்ச்சை? அததான் இப்ப நாம பார்க்க போறோம். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த புது விதி ஷெல் நிறுவனத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது. அது என்னன்னா, இனிமே இளம் தொழில் வல்லுநர்கள்ங்கிற பேர்ல வர்றவங்கள நிரந்தர ஊழியரா எடுக்காம ஒரு ஃபிக்ஸ்ட் டேர்ம் கான்ட்ராக்ட், அதாவது குறிப்பிட்ட கால ஒப்பந்த அடிப்படையில வேலைக்கு வச்சுக்கலாம். இப்ப இந்த ஸ்கிரீன்ல பாருங்களேன், இதுலதான் விஷயமே அடங்கி இருக்கு. ஒரு பக்கம் நிரந்தர ஊழியர், அவங்களுக்கு வேலை பாதுகாப்பு அதிகம், வருஷா வருஷம் சம்பள உயர்வு, முழு ஊழியர் உரிமைகள்னு எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஒப்பந்த அடிப்படையில வர்ற இளம் தொழில் வல்லுனர், அவங்களுக்கு வேலை தற்காலிகமானது, நிரந்தர சம்பள விகிதமோ மற்ற பலன்களோ கிடையாது, உரிமைகளோ ரொம்ப குறைவு. எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? அப்போ இந்த மாற்றத்தை தொழிற்சங்கம் ஏன் இவ்வளவு கடுமையா எதிர்க்கறாங்க? அவங்களோட வாதங்கள் என்னென்ன? அவங்க அனுப்புன கடிதத்துல என்னெல்லாம் சொல்லிருக்காங்கன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல அவங்க பயன்படுத்துற வார்த்தைகளை பாருங்க. இது ஒரு அராஜகம்னு சொல்றாங்க, ஒரு பின்னோக்கிச் செல்லும் முயற்சின்னு சொல்றாங்க. இதுலேருந்தே தெரியுது, இது அவங்க பார்வையில ஒரு சாதாரண எதிர்ப்பு இல்ல, ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. சேல்ல ஆள் பற்றாக்குறை இருக்கிறத CITயும் ஏத்துக்கறாங்க, அதுல மாற்று கருத்தில்ல. ஆனா அந்த காலி இடங்களை நிரந்தர வேலைகள் மூலமா நிரப்பாம தற்காலிக ஒப்பந்தங்கள் மூலமா நிரப்புறதுதான் அவங்களோட முக்கியமான எதிர்ப்பு. பிரச்சனை இருக்கு, ஆனா தீர்வு இது இல்லங்கறது அவங்க வாதம். அவங்களோட முக்கிய கவலைகள் என்னன்னு வரிசையா பாப்போம். முதல்ல, இது ஊழியர்களோட அர்ப்பணிப்பு உணர்வை பாதிக்கும்னு சொல்றாங்க. ரெண்டாவதா, கம்பெனி மேல ஒரு உரிமை உணர்வு வராது. இதுக்கு மேல ஏற்கனவே இருக்கிற நிரந்தர ஊழியர்களுக்கும் புதுசா வர்ற ஒப்பந்த ஊழியர்களுக்கும் மத்தியில ஒரு பதற்றத்தை உருவாக்கும். மொத்தத்துல இது மனிதவளத்துறையில ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி நிறுவனத்தையே ஒரு பழைய கால வேலைவாய்ப்பு முறைக்கு பின்னோக்கி கொண்டு போகும்னு எச்சரிக்கிறாங்க. அவங்க கேக்குற அடிப்படையான ரொம்ப லாஜிக்கலான கேள்வி இதுதான். ஒரு நிறுவனத்தோட தேவை நிரந்தரமானது, தொடர்ந்து இருக்கும். ஆனா அதுக்கு தீர்வு மட்டும் ஏன் குறுகிய காலமா தற்காலிகமா இருக்கணும்? அவங்க வாதம் அவங்க தரப்பு நியாயத்தை தெளிவா எடுத்து வைக்குது. ஒரு நிறுவனத்துக்கு திறமையான ஆட்கள் தொடர்ந்து தேவைப்படும் போது அவங்கள இப்படி தற்காலிகமா நியமிக்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான வழியோ, தர்க்க ரீதியான வழியோ, இல்ல விவேகமான ஒரு முடிவோ கிடையாதுன்னு அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க. CITU ஏன் இத ஒரு பின்னோக்கிச் செல்லும் நடவடிக்கைன்னு சொல்றாங்கன்னு அது புரியணும்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போய் சேலோட வரலாற்றை பார்க்கணும். இந்த டைம்லைனை பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். 1970கள்ல சேல் ஆரம்பிக்கும்போது ஒரு பொதுத்துறை நிறுவனமா அது ஒரு முறையான நிரந்தர ஆட்சேப்பு முறைய கொண்டு வந்தது. அதுதான் பல வருஷமா அதோட அடையாளமா இருந்துச்சு. ஆனா இப்போ 2025ல என்ன நடக்குது பாருங்க. இந்த புது கொள்கை மூலமா அந்த பாரம்பரியத்தை விட்டுட்டு ஒப்பந்த வேலைவாய்ப்பை நோக்கி அது நகர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் CITUக்கு இது வெறும் ஒரு பாலிசி சேஞ்ச் கிடையாது. பல பத்தாண்டுகளா பொதுத்துறை வேலைனா வேலை பாதுகாப்பு இருக்கும், சில விதிமுறைகள் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா? அந்த நம்பிக்கையின் மீதும் அந்த விதிமுறைகள் மீதும் நடத்தப்படுற ஒரு நேரடி தாக்குதலா அவங்க இத பாக்குறாங்க. சரி, இப்ப இந்த மோதலோட ஃபியூச்சர் என்ன? ரெண்டு தரப்பும் இப்ப என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க? CITU ரொம்ப தெளிவா இருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கோ சமரசத்துக்கோ இடமே இல்லைன்னு சொல்ற மாதிரி இந்த கொள்கைய முழுசா வாபஸ் வாங்கணும், பழையபடி நிரந்தர வேலைக்கு ஆள் எடுக்கிற முறைக்கு திரும்ப வரணும்னு உறுதியா நிக்கிறாங்க. அதனால இது ஒரு தீர்க்கப்படாத முட்டுக்கட்டையா இருக்கு. அவங்க என்ன எச்சரிக்கை விடுக்கறாங்கன்னா, இந்த மாதிரி ஒப்பந்த வேலைகள் மூலமா கம்பெனிக்கு இப்போதைக்கு கொஞ்சம் பணம் மிச்சமாகலாம்.
ஆனா நீண்ட காலத்துல பாக்கும்போது இதனால ஊழியர்களோட மன உறுதி பாதிக்கப்பட்டு நிறுவனத்தோட ஒட்டுமொத்த நலனுக்கும் ஏற்பட போற சேதம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஆக இந்த ஒரு தகராறு நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்விய வைக்குது. இது வெறும் சிஐடியு பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொட்டமா இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலையோட எதிர்காலம் எந்த பாதையில பயணிக்க போகுது? நிரந்தர பணியின் பாதுகாப்பான பாதையிலா இல்ல ஒப்பந்த வேலையின் நெகிழ்வுத்தன்மைங்கிற பாதையா? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?